ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். அடையாளம் தெரியாத நபர் தனக்கு தொடர் தொல்லை தருவதாகவும் சமூக வலைதளங்களில் தன்னை குறித்து அவதூறு பேசுவதாகவும் மேயர் பிரியா புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம். மேயர் பிரியாவுடைய இந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க. மேயர் பிரியா தனக்கு அடையாளம் தெரியாத நபர் சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியாக தொல்லை கொடுப்பதாக கூறி காவல் ஆணையர் அலுவலகத்துல ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். குறிப்பாக தொடர்ச்சியாக தனது சமூக வலைதளம் மூலமாகவும் அதே போன்று வாட்ஸ்அப் மூலமாகவும் ஒரு அடையாளம் தெரியாத நபர் தனக்கு மெசேஜ் செய்து தொடர்ச்சியாக தொல்லை கொடுத்து வருவதாகவும் தொடர்ந்து தன்னிடம் அவர் அவதூறாக பேசி வருவதாகவும் கூறி சென்னை மேயர் பிரியா ஒரு புகார் ஒன்றை காவல் ஆணையர் அலுவலகத்துல அளித்திருக்கிறார். இந்த புகார் தொடர்பாக தற்போது சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த அடையாளம் தெரியாத நபர் யார் என்பது குறித்து தான் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த அடையாளம் தெரியாத நபர் மேயர் பிரியாவுக்கு அனுப்பக்கூடிய மெசேஜ் உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதனை அடிப்படையாக வைத்துத்தான் தற்போது காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த அடையாளம் தெரியாத நபர் எந்த தொலைபேசி எண்ணை வைத்து அந்த அக்கௌண்டை ஓபன் செய்திருக்கிறார், அந்த எண்ணை அடிப்படையாக வைத்துத்தான் அவரை கண்டுபிடிக்கக்கூடிய பணியில காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். கடந்த சனிக்கிழமை அன்று மேயர் பிரியா நேரில் இது தொடர்பாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுத்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக சைபர் கிரைம் போலீசார் இந்த தொடர்பாக ஒரு விசாரணையை துவங்கியிருக்கிறார்கள். நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.